இப்படி ஒரு வீடியோ நாங்க 2 பேரும் செய்வோம் என்று சொல்லி நினைச்சு கூட பார்க்கல. இப்படி நடக்கும் கூட நினைச்சு கூட பார்க்கல. சரியான கவலை தான். கிட்டத்தட்ட 11,000 சப்ஸ்கிரைபர்ஸோட இருந்துச்சு. அதுவும் 4 வருஷம் பட்ட 3 லட்சம் பேர் பார்த்த வீடியோஸ் எல்லாம் அந்த சேனல்ல இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்றோம். அந்த சேனல்ல இனிமேல் நாங்க வீடியோ போட மாட்டோம். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த வீடியோ பாக்குறாங்க கட்டாயம் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த சேனல்ல ஃப்ரெஷ்ஷா வந்து நாங்க ஸ்டார்ட் பண்றோம். காப்பிரைட் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை போட்டா நான் எனக்கு அந்த சேனல்ல இல்லாம போகும்ன்ற விஷயம் முதற்கொண்டு எனக்கு தெரியாது. இல்ல இந்த வீடியோ போடக்குள்ள நான் லிங்கை வந்து போட்டு விடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஹலோ மக்களே, வெல்கம் டு யுதி vlogs. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறதுல சந்தோஷம். இந்த வீடியோ முதலாவது வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ போட்டுட்டு இதுக்கு பிறகு நிறைய வீடியோஸ் வந்து இந்த சேனலில் வந்து பார்ப்பீங்க. ஏண்டா புதுசாக போடுறீங்க, ஏண்டா முதலாவது இந்த வீடியோ போடுறீங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்படி ஒரு வீடியோ நாங்கள் 2 பேரும் செய்வோம் என்று சொல்லி நினைச்சு கூட பார்க்கல. இப்படி நடக்கும் கூட நினைச்சு கூட பார்க்கல. சரியான கவலை தான். அந்த சேனல் இல்லாம கிட்டத்தட்ட 11,000 சப்ஸ்கிரைபர்ஸோட இருந்த சேனல். அதுவும் 4 வருஷம் பட்ட கஷ்டம். உண்மையாதான் 4 வருஷம் பட்ட கஷ்டம். 11,000 சப்ஸ்கிரைபர்ஸ், கிட்டத்தட்ட 340K 400K ஓடின வீடியோஸ் எல்லாம் இருக்கு. 3 லட்சம் பேர் பார்த்த வீடியோஸ் எல்லாம் அந்த சேனல்ல இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்றோம். அந்த சேனல்ல இனிமேல் நாங்க வீடியோ போட மாட்டோம். ஏன்டா அப்படி எல்லாம் கதைக்கிறீங்க, கவலைப்படுறீங்க? இப்படி இல்லை. இப்ப இத இந்த வீடியோ பாக்குறாங்களுக்கு விளங்கும். அதாவது ஒரு யூடியூபருக்கு விளங்கும். யூடியூபருக்கு விளங்கும். அவ்வளவு வேண்டாம். ஒரு யூடியூப்ல வீடியோ போடுறன்றது சும்மா விஷயம். ஜோயோட பட்டி பாய்ஸ் சேனல் பார்த்திருப்பீங்க, இந்த யுதி vlogs சேனல் பார்த்திருப்பீங்க. பாக்குறாங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு வீடியோ போடுறதுக்கு இப்ப இதுக்கு அடுத்த வீடியோல பட்டி பாய்ஸ் சேனல்ல வந்து எங்களோட பட்டி பாய்ஸ் சேனல்ல வந்து வரும். அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். அந்த வீடியோல ஏற்கனவே போட்ட வீடியோல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாவை பார்க்க போனது பிரம்படி தீவுன்ற ஊருக்கு நாங்க போயிருந்தோம். அந்த இடத்துக்கு போறதுக்கு பைக்கை வந்து ஒரு தோணியில நடுவுல போட்ட கட்டை, ஒரு பழைய துண்டு, ஒரு 3 பழைய துண்டு போட்டிருக்காங்க. அந்த பழைய துண்டுக்கு மேல ஏத்தி வச்சுதான் அங்கால ஊருக்கு நாங்க போயாகணும். தப்பி தவறி அந்த தோணி கிளியுமா இருந்தா, அந்த தோணியில அண்டைக்கு வந்தாக்கள் எனக்கு தெரிஞ்சு 10 பேர் அந்த 2 தோணியை ஜாயின் பண்ணதுல. அது பாதை கூட நாம ஏற்கனவே போயிருந்தோம். அந்த பாதை இல்ல, பாதைன்னு சொல்றது இந்த ஃபெரி சர்வீஸ் கூட இல்ல, வெறும் 2 போட்டை ஜாயின் பண்ணி கட்டினது. அப்ப அதை தாண்டி அங்கால நாங்க போய் அந்த ஊருக்குள்ள பெட்ரோல் ஷெட் இல்ல, தேடி போய் அங்க ஒரு பிரதரை கண்டுபிடிச்சு அங்க போய் கஷ்டப்பட்டாக்களை, உண்மையா கஷ்டப்பட்டாக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிதான் அந்த வீடியோ அந்த ஊருக்கு நாங்க போயிருந்தோம். அப்ப தேடி அவங்களுக்கு இப்போ ஹெல்ப் கூட நாங்க அடுத்த வீடியோல செய்ய போறோம். அதெல்லாம் வந்து நீங்க பாப்பீங்க அந்த வீடியோஸ்ல, வர வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே பாப்பீங்க. அதே மாதிரி நாங்க வந்து யுதி vlogs சேனல்ல நிறைய வீடியோஸ், நிறைய வித்தியாசமான வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தோம். இதுக்கு முதல் வந்து இந்த காவிய பாட்டுகள், இல்லாம போன காவிய பாட்டுகள், அதாவது அழிஞ்சு போன, அதாவது வெளியில வராத காவிய பாட்டுகள், புதுசா எழுதப்பட்ட பக்தி பாட்டுகள், இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து அந்த சேனல்ல வந்து போட்டோம். முதல் கால, அதாவது அந்த போட்டு கொண்டிருக்கிற டைம்ல வந்து அந்த காவிய பாட்டுகள் எல்லாம் வந்து 3 லட்சம் 4 லட்சம் வியூஸ் எல்லாம் போச்சுது. அப்ப உண்மையா சந்தோஷமா இருந்தது. பட் நாங்க ரீசெண்டா போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. 1200, அதாவது ஒரு 1000 பேர், 1200 பேர் அப்படி வந்து குறைஞ்சு வந்து கடைசியா நாங்க போட்ட 2 வீடியோ நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். சோ பேட். அந்த 2 வீடியோவும் படு பயங்கரம். நான் சொல்லுவேன் 100 வியூஸ், 84 வியூஸ் நினைக்கிறேன் அந்த கடைசியா போட்டோம். ஆனா உண்மையா ஒரு நல்ல கண்டென்ட். அந்த ஒரு அங்குலர் ஆடுற வீடியோ போட்டிருந்தேன். அந்த மெட்லின் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது, அடுத்தது சிவானா ஐஸ்கிரீம் விற்கிற வர்ற வீடியோ, பிறகு இந்த பற வாசிக்கிற வாத்திய கலைஞர், அதாவது தவில் வாசிக்கிற வாத்திய கலைஞர் நம்மளோட ராசாங்கல், நாங்க நிக்கிற இடத்துக்கு பக்கத்துலதான் அவரோட வீடியோ எல்லாம் வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோஸுக்கு எல்லாம் ரீச் வந்து உண்மையிலேயே காணாதுன்னு தான் சொல்லணும். ஏனென்று சொன்னால் அந்த யூடியூப் சேனல் வந்து சஜஸ்ட் பண்ணது இல்லை, நிறைய பேருக்கு வந்து அந்த யூடியூப் சேனலை காட்டுது இல்லை. அந்த சேனல்ல வந்து சில வீடியோஸை மட்டும் காட்டுறதுக்காக அந்த சேனல் வந்து யூஸ் பண்ணப்படுது, சஜஸ்ட் பண்ணுது இல்லைன்றதை வந்து நாங்க விளங்கி கொண்டோம் அதுக்கு பிறகுதான். சோ அந்த சேனல்ல இருக்கிற ஆட்களுக்கு எல்லாருக்கும் தேவையான விஷயத்த மட்டும் அந்த சேனல்ல போடுறோம். அது தொடர்ந்து வராது. அதாவது இப்ப உதாரணத்துக்கு சொல்லுங்க, இப்போ ஒரு குறிப்பிட்ட வீடியோ போடுறோம்னு சொன்னா அந்த கண்டென்ட் செய்யறது கஷ்டமா இருக்கு. இப்ப ஒரு வீடியோ செய்யறதுக்கு எங்களுக்கு 1 மாசம் எடுக்குதுன்னு சொன்னா 1 மாசத்துக்கு ஒரு வீடியோ அந்த சேனல்ல போடுறோம். எப்படி நீங்க எதிர்பார்க்கிற கண்டென்ட் அந்த யுதி vlogs சேனல்ல நீங்க எதிர்பார்க்கிற கண்டென்ட் எல்லாம் அதுல வரும். அதாவது ஜோ இப்ப சொன்ன மாதிரி பாட்டுகள், அடுத்தது இந்த பக்தி பாட்டுகள், இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த சேனல்ல வந்து வரும். அதை தாண்டி நாங்க போட போற, இனி செய்ய போற இன்னோவேட்டிவான வீடியோஸ்,
அடுத்தது நிறைய கலைஞர்களை கண்டுபிடிச்சு நாங்க போடுற வீடியோஸா இருக்கட்டும், நிறைய ஸ்போர்ட்ஸ் வீரர்கள் நாங்க இன்றைக்கு கூட ஒரு வீடியோ போய் எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த சேனலுக்கு, அதாவது யுதி விளாக்ஸ் சேனல்ல போடுறதுக்காக ஒரு பேட்மிண்டன் பிளேயர் வீடியோஸ் 73 வயசுல சாம்பியன் ஆனோர் வீடியோஸ். அப்ப அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த சேனல்ல வரும். சோ அந்த சேனல்ல கிட்டத்தட்ட 11,500-600 சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருந்தீங்க. அதுல இந்த வீடியோஸ் பிடிச்சாக்கெல்லாம் வந்து இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ நான் வந்து ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயுமே போட்டு விடுறேன். நீங்க எதுல பாக்குறீங்களோ அதுக்கு மேல, அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல இல்லாட்டி மேல இருக்கிற அந்த ஃபேஸ்புக்ல போட்டிருந்தா வந்து போஸ்ட் போடுற இடத்துல, அடுத்தது முதலாவது கமெண்ட்ல எல்லாத்துலயுமே யுதி விளாக்ஸ் சேனல்ல வந்து வீடியோ அந்த லிங்கை வந்து நான் போட்டு விடுறேன். ஸோ அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா, நாங்க இனி போட போற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா இல்ல எங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மையா கவலையா தான் இருக்கு அந்த சேனல் 11,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனலுக்கு போட போறோம் வீடியோஸ் சொல்றதுக்கும் ஃப்ரெஷ்ஷா முதல்ல இருந்து 0 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தருமே இல்லாத சேனல்ல இருந்து நாங்க வீடியோ போட போறோம் சொல்றதுக்கும் கஷ்டம். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த வீடியோ பாக்குறாங்க கட்டாயம் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து உடைச்சி வருவோம் என்ற ஒரு நம்பிக்கை நம்மளா சொல்லல, வியூவர்ஸுக்காக சொல்றேன். அதே மாதிரி இந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா அந்த என்ன சொல்ல ஃபன் வீடியோஸ், vlog வீடியோஸ், இன்டர்வியூ வீடியோஸ் அப்படி போடுவோம். அதாவது vlog வீடியோஸ் மீன்ஸ் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இப்ப ஒரு புராதனமான இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்தை எப்படி இருக்கு, ஏன் அப்படி இடத்துக்கிட்ட வந்ததுன்ற விஷயங்களை போடுறதா இருக்கட்டும். அடுத்தது உண்மையா பழைய கலைஞர்கள், இலைமறை காய்களாக இருக்கிற கலைஞர்களை போடுறதா இருக்கட்டும். அடுத்தது இப்ப நாங்க இன்றைக்கு எடுத்த அந்த ஸ்போர்ட்ஸ் வீரர்கள், என்ன சொல்றது, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ், சாம்பியன் அப்படியா நாக்குல போடுறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற வியூவர்ஸ் இருக்கு தானே, இப்ப இவங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு இது வந்து நிறைய என்ன சொல்றது இந்த சாம்பியன்ஸ், அடுத்தது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இவங்களை வீடியோ எடுத்தா நல்லா இருக்கு, இவங்களை வீடியோ எடுத்து இந்த சேனல் மூலமா போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த வியூவர்ஸுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்படியே நாட்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்மளோட போன் நம்பரை போட்டு விடுறோம், கால் பண்ணி இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமா ஒரு மெசேஜ் போட்டு இவங்கள வீடியோ எடுக்கலாம், இப்படி ஒரு பிளாக் நீங்க போட கமெண்ட் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க உங்களோட ஊர்ல. அதே மாதிரி இப்ப பர்சனாலிட்டிஸ்ன்றதை தாண்டி ஒரு விடம் இப்ப வந்து அம்பாறை இருக்குன்னு வைங்க, அம்பாறையில நீங்க இருந்து பார்த்து கொண்டிருக்கீங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், அம்பாறையில இருந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான இடம் இருக்கலாம், ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்கலாம். சோ அங்க வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். அப்ப உங்களோட ஊர், உங்களோட இடம், அதே மாதிரி உங்களுக்கு டேலண்ட்ஸ் இருக்கலாம், அதை நீங்க பண்ணலாம். அப்ப நாங்க கட்டாயம் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு ரெடியா இருக்கோம். இதுக்கு முதல் வீடியோஸ் போட்டதால எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணணும், எப்படி செய்யணும், எப்படி போடணும்ன்ற விஷயங்கள் சிலது வந்து தெரியும். நாங்க இவ்வளவு நாள் செஞ்சதுல படிச்சு கொண்ட விஷயங்களை வச்சு இந்த சேனல்ல ஃப்ரெஷ்ஷா வந்து நாங்க ஸ்டார்ட் பண்றோம். நீங்க எல்லாரும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையான விஷயத்த நாங்க உங்களுக்கு ஓப்பனா சொல்றோம். அடுத்தது இந்த சேனல்ல இன்னொரு விஷயத்த நாங்க 2 பேரும் ஃபாலோ பண்ண போறோம். என்னன்னு சொல்லுவோம் அப்பஞ்சோய், இனி வந்து உங்களோட இன்டராக்ட் பண்ண போறோம். அதாவது நீங்க இப்ப நாங்க சொன்ன மாதிரி நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க, நீங்க கேட்கிற வீடியோஸை நாங்க போட போறோம், உங்களுக்கு எப்படியான விஷயங்கள் பிடிச்சிருக்குன்றத தெரிஞ்சு போட போறோம், நிறைய என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான வீடியோஸ் போட போறோம். அப்ப நீங்களும் நாங்களும் வந்து அதாவது வியூவர்ஸுக்காக வேலை செய்ய போறோம் இந்த சேனல்ல. இதுக்கு முதல்ல இருந்த சேனல் ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாருமே யோசிப்பீங்க. அதுக்கான காரணத்தை நாங்க இப்ப சொல்றோம். அந்த சேனல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட வீடியோஸ் இல்லது போடக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, அந்த சேனல் வந்து இப்படித்தான் ஆகணும், இப்படித்தான் செய்யணும்ன்ற சில காப்பிரைட்டட் கண்டென்ட்ஸ் வந்து அதுல வந்திருக்கு. எனக்கு முதல் நான் ஸ்டார்டிங்ல போடக்குள்ள எனக்கு தெரியாது ஜோய், காப்பிரைட்ன்ற ஒரு விஷயம் இருக்கு, அதை போட்டா நான் எனக்கு அந்த சேனல்ல இல்லாம போகும்ன்ற விஷயம் கொண்டு எனக்கு தெரியாது. அப்ப அப்படி ஒரு சம்பவம் தான் வந்து இப்ப நடந்திருக்கு. நான் கிட்டத்தட்ட சேனல்ல வியூவர்ஸ் இல்லாம போறதும் சேனல்ல இல்லாம போறதும் உண்டு. அதே மாதிரி சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இல்லாமலே போய் கொண்டிருக்கு நான் சொல்லணும். அதால அந்த சேனலுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் அந்த சேனல்ல போடுறோம். அதாவது ஓப்பனா சொல்லுவோம் என்ன ஜோய், அந்த சேனல்ல வந்து நிறைய காவிய பாட்டுகள், பக்தி பாட்டுகள் மட்டும் போடுவோம் ஃபுல்லா. இனி அதை தாண்டி நாங்க போடுற இந்த vlog வீடியோஸ் அது இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து எங்களோட புது சேனல். ஸோ எங்களை பிடிச்சவங்க, எங்களோட வீடியோஸ் பிடிச்சவங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய கேம்ஸ் வீடியோஸும் போடுவோம், முடிஞ்சா ட்ரை பண்ணி பார்ப்போம், எல்லாத்துலயுமே ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்களுக்கு தேவை 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். இப்ப முன்னுக்கு என்ன, அதாவது 11,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து வந்து இப்ப 1000 சப்ஸ்கிரைபர் தான் கேட்கிறேன். முடிஞ்ச அளவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த புது சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப். உண்மைதான் ஜோய், 11,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்துட்டு ஒரு திரும்ப ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு நாங்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா தான் சேனலே ஸ்டார்ட் ஆனதுன்றதுக்கு அர்த்தம். 0 சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒருத்தருமே இல்லை. இந்த வீடியோ போடக்குள்ள நான் லிங்கை வந்து போட்டு விடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா
கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஏன்னா முதல் இருந்த சேனலுக்கும் அதான் நான் பார்த்தேன். அந்த சேனல்ல வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆனா பெல் பட்டனை நோட்டிபிகேஷன் பட்டனை வந்து ஒருத்தரும் ஒன் பண்ணல. அப்ப நாங்க வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வீடியோஸ் வர சான்ஸே இல்லை. அப்ப அது அப்படியான சில விஷயங்கள் தான் அந்த சேனல் கொஞ்சமா இல்லாமலே, அதாவது வியூவர்ஸ் இல்லாமலே வந்து போனது. சோ இந்த சேனல்ல அந்த பிள்ளைய விடாதீங்க. சோ கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இனி வர கண்டென்ட் எல்லாமே தரமான கண்டென்ட்டா இருக்க போகுது. இன்னைக்கு நாங்க எடுத்து வச்சுக்கிற வீடியோ பார்க்கல எங்களுக்கு விளங்கிச்சு நல்ல ஒரு கண்டென்ட். உங்களுக்கு நாங்க எப்படி கொண்டு வந்து சேர்த்தா நீங்க பாப்பீங்கன்றதை தெரிஞ்சு நாங்க வீடியோஸ் போட போறோம். சோ எங்களோட டச்லயே இருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல தொடர்ந்து மீட் பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், கிழமையில 2 வீடியோ மறக்காம போடுவோம். சரியா 6:30 மணிக்கு கிழமையில 2 வீடியோஸ். சோ வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு லிங்க்ல ஒர்க் பண்ணலன்னு சொன்னா யுதி vlogs என்று சர்ச் பண்ணுங்க. YUTHVLOGS என்று சர்ச் பண்ணுங்க. வரும். அதாவது இப்ப நம்ம முதலாவது வீடியோ போட்டதுக்கு பிறகு வரும் நினைக்கிறேன். அப்ப போட்டு நான் லிங்கையும் கொடுத்து வைக்கிறேன், சேனல் லிங்கை கொடுத்து வைக்கிறேன், வீடியோ லிங்கை கொடுத்து வைக்கிறேன். கிளிக் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து தாங்க. அடுத்த வீடியோல உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம். பாய் பாய்.